Hi everyone, this is from SEBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஷா ஏவுகணை சோதனை வெற்றி. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ நீண்ட தூர இலக்கை துல்லியமாக தாக்கும் குஷா ஏவுகணை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய DRDO வந்து வெற்றிகரமாக இதை வந்து செலுத்தி இருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நீண்ட தூர தரைவான் ஏவுகணை. இது பார்த்திங்க அப்படின்னா எதிரி நாட்டினுடைய அந்த ஏவுகணைகள், அதே மாதிரி ஆளில்லா விமானங்கள், போர் விமானங்கள் என வான்வெளியில் வரக்கூடிய அனைத்து பிற நாடுகளுடைய அந்த தாக்குதலை எல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தி வந்து வாய்ந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்களை தட்டி எழுப்பவர் சுப்பிரமணிய சிவா. ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய நேஷன் லீடர்ல பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். ஸோ இவர் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டைம்ல அந்த சுதேசி டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்ற அந்த தேசபக்தி பாடலை வந்து பாடி மக்களிடம் வந்து அதிக விடுதலை உணர்வை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ஸோ இவருடைய இறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 23. ஸோ இவர் பிறந்த நாள் அக்டோபர் 4, 1884 ஆண்டு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா தர்ம பரிபாலன சங்கம் இதை வந்து திருவனந்தபுரத்துல வந்து தொடங்கி இருப்பாரு. திருவனந்தபுரத்துல அதுக்கப்புறமா 1908 பாத்தீங்கன்னா வாமுசுடன் இணைந்து அந்த விடுதலை போராட்டத்துல வந்து தூத்துக்குடியில ஈடுபட்டிருப்பார். இதுல 1908 பாத்தீங்கன்னா இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு இவர் வந்து சிறையில வந்து அடைச்சிருப்பாங்க. அதுலதான் அவங்களுக்கு அந்த தொழுநோய் பாதிப்பு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிறையிலே வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப இவருக்கு வந்து கடும் சோதனைகளை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தொழுநோயால் பாதிக்கப்பட்ட இவரை வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கடைசி இந்த மாதிரியான லெப்ரஸியால வந்த பிறகு கூட விடுதலைக்காக இவர் வந்து பாடுபட்டு இறக்கும் வரை பாடுபட்டு தான் இருந்திருப்பார். நெக்ஸ்ட் தில்லி ஜந்தர் மந்தரில் இணைய சேவை முடக்கம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து பாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ பொதுமக்களினுடைய பாதுகாப்பு மற்றும் பொது அவசரங்களை தவிர்க்கும் பொருட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு அனுராதா பசேன் கேஸ் 2020 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த நம்மளுடைய வணிகம் இதே மாதிரி காமர்ஸுக்காக இன்டர்நெட்டை வந்து பயன்படுத்துறது நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத நம்மளுடைய ஆர்டிகல் 19(1) அதாவது ரைட் டு ப்ரொஃபஷன்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இதில் வந்து பாசிபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய நீட்டுக்கு எதிர்க்காக அந்த மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு சட்டம் 2023 தொலைத்தொடர்பு சேவைகள் தற்காலிக முடக்கம் விதிமுறைகள் 2024 படி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க.